வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த சில்க் சாரீக்கு ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போறோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா எல்லாரும் தைக்கிற மாதிரி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த சாரியோட கலரும், ப்ளவுஸோட கலரும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த சாரி வந்து நல்ல ஒரு வெந்தய கலர்ல இருக்கு. பார்டர் வந்து மெரூன் கலர்ல. இந்த பார்டரோட கலர்ல தான் ப்ளவுஸு. அதுக்கேத்த மாரி நம்ம வந்து இந்த 2 கலரும் சேர்த்து வச்சு மாடல் வச்சு தைக்க போகிறோம். இது வந்து கஸ்டமரே வந்து நம்மட்ட அனுப்பி கேட்ட மாடல் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிளாத்லேயும் லைனிங்லேயும் முதுகு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு. அந்த கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டேன். மேலேயும் அதே 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேரே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ இதுக்கு உள்ள தான் நமக்கு எந்த கழுத்து வந்து தேவை இருக்கோ அதை வந்து வரைய போகிறோம். இப்போ மேலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படி உள்பக்கமாக வளைச்சி எடுக்கலாம். அடியில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் அதிகமாகவே நல்லா ரவுண்டாக வளைச்சி எடுத்துட்டு அப்படியே அந்த கார்னரை கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து இறக்கி விட்டுறலாம். நல்ல ஒரு தாமரை இதழ் போல் இருக்கும். அந்த நுனி மட்டும் கொஞ்சம் நீண்டு வர்ற மாதிரி. அந்த பாக்ஸுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் அகலமாக எடுக்கும்போது கொஞ்சம் கழுத்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட சைஸுக்கு எந்த மாதிரி நெக் வருமோ அந்த அளவுக்கு வந்து அளந்து கட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து 40 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். இதுக்கு நான் அந்த அளவுக்கு வந்து கழுத்து எல்லாமே வச்சுருக்கேன். இப்போது கழுத்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அப்படியே நெக்கில் 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தையல் போட்டு கார்னர் வரும்போது ஊசியை நிறுத்தி திருப்பி மறுபடியும் அப்படியே வந்து தையல் போட்டு இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் தைச்சி வெளியே எடுத்துடலாம். இதில் வந்து ஹேண்ட்வாஷ் வைக்கலை. இப்போ வந்து இந்த கிளாத்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் ஹேண்ட்வாஷ் வைக்காமே தைச்சிருக்கேன். நீங்கள் வந்து பூனம் கிளாத்லலாம் தைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா துணியும் கேன்வாஸ் எல்லாம் கொடுத்து தைச்சி பாருங்கள். இந்த கழுத்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து அந்த வளைவுகள்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுட்டு அப்படி திருப்பிவிடலாம். நல்லா நகத்தால் இந்த மாதிரி கீறி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பதிஞ்சு வந்துடும் அந்த இடத்துல. அப்புறம் நம்ம வந்து 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு அந்த விளிம்பில் நெக்கோட அளவுக்கே அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். கேன்வாஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இந்த மாதிரி திக்கான கிளாத்துக்கெல்லாம் இருக்காது. அதனால நான் கேன்வாஸ் வைக்காமே இந்த இடத்துல வந்து தைச்சிருக்கேன். இப்போ அப்படியே கழுத்தில் வந்து விளிம்பு பகுதியில் தையல் போட்டு வெளியே எடுத்துட வேண்டியது தான். இப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி மாடல் ப்ளவுஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அப்படியே நெக்கோட விளிம்பில் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி அப்படியே லைனிங் பக்கமாக திருப்பிட்டு அந்த லைனிங் தான் நமக்கு சரியான அளவு. அந்த லைனிங்கும் நல்ல கிளாத்தை வச்சு சேர்த்து சுற்றி ஜாயின் தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த லைனிங்கோட அளவுக்கு நல்ல கிளாத்து எக்ஸ்ட்ரா நிற்குது பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த 2.5 இன்ச்சு அகலத்துக்கு நான் வந்து நேர் பீஸாட்டு எடுத்திருக்கேன். இது சேரீயோட கலரில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்தது ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை 2ஆக மடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு சைடில் தையல் போட்டுடலாம். இந்த கிளாத் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் எடுத்து தைச்சி காமிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் நீளம் வரைக்கும் இந்த கிளாத் வந்து தேவைப்படும். ஒவ்வொரு மாடலை பொறுத்தது. இப்போ சின்ன நெக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். நெக் வந்து அகலம் கூட கூட இனிமேல் இந்த பீஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த தையல் போட்டிருந்தேன் இல்லையா, அதை ஒரே லெவலுக்கு தச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசுறுனதெல்லாம் லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ஊசி வச்சு திருப்பி எடுத்துட்டோன்னா போதும். ஒரு பென் இருந்தாலும் போதும், இந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக திருப்பக்கு வந்துடும். நான் வந்து கிராஸ் பீஸெலாம் எடுக்கலை, நேர் பீஸ் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதனால் நேர் பீஸில் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து திருப்பி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2.5 இன்ச்சு நீளத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரே லெவலுக்கு மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இப்போ இதை வந்து மொத்தமாக அப்படி வச்சு ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம மடித்து வந்து கட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா அளந்து கட் பண்ணக்கூடிய வேலை மிச்சம். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்.
இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நான் வந்து நிறைய பீஸ் வந்து இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இப்போ வந்து அந்த இடது பக்கம் அந்த ஷோல்டருக்கு கீழே 1 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த பீஸ் வந்து ஒன்றா நான் வச்சு தச்சுட்ருக்கேன். கழுத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போடுற மாதிரி இருக்கணும். அந்த நம்ம வந்து தையல் போடும்போது பிசுறு வந்து 2 பக்கமுமே நிற்கும். ஆனால் அது தெரியாமல் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரே லெவலில் நம்ம அந்த இதெல்லாம் வச்சு தையல் போட்டுட்டு கொண்டுட்டு வரலாம். வைக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கேப் விடாம தான் நான் அந்த பீஸ் ஒன்றா வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இந்த வளைவுகள் வரக்கூடிய பகுதியில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இப்போ இந்த வளைவு வரக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கிளாத்து முடியறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கிளாத்தை அதுக்கு மேலேயே வச்சுட்டு அப்படியே தச்சுக்கிட்டு வருவேன். ஏன்னா நம்ம அந்த நெக்கில் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல இந்த பீஸ் வச்சு தைக்கும்போது வெளிப்பக்கமாக ரொம்ப விரிஞ்சு வரும். அப்போ நம்ம வந்து முதலே கேப் விட்டு விட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வளைவுகள் வரக்கூடிய இடத்துல ஒரு 3, 4 பீஸ் வந்து நான் வந்து நெருக்கமாக வச்சுருப்பேன். ஒரு கிளாத்து முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாத்து அதுக்கு மேலேயே வச்சு தச்சு கொண்டுட்டு வந்திருப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக வரக்கூடிய இடங்களில் ஒன்றை விட்டுட்டு அடுத்தது வச்சா போதும். அப்படியே ஒன்று வரிசையாக நம்ம தைப்போம் இல்லையா? தைச்சோம் பாருங்க, அதே போல் தைச்சிட்டு வரணும். அதே போல் கரெக்டாக அந்த சென்டர் கார்னர் வருது பாருங்கள், அந்த இடத்துலையும் ஒரு பீஸு சரியான இடத்துல வர்ற மாதிரி வைக்கணும். நேரே அப்படி கீழே பார்த்து வர்ற மாதிரி வச்சுட்டு, அடுத்ததும் நம்ம இந்த வைக்கக்கூடிய பீஸெல்லாம் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல நெருக்கமாகவும், மற்ற இடங்களில் வந்து ஒன்றை விட்டு ஒன்று அப்படி வர்ற மாதிரி வச்சு, அந்த நெக்கில் வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வாங்க. இப்போ வந்து நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாம் தைக்கும்போது புதுசாக தைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்குனால தான் இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் காமிச்சு நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அந்த ஒரு பீஸ் வச்சுட்டு அது முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ் வச்சுருப்பேன் பாருங்கள். ஒரு 3, 4 பீஸ் வந்து அந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறமா இப்போ வைக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள், ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று இப்படி தான் வச்சிட்ருக்கேன். இப்போ இதுலேயும் இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு கீழேயே இதை நம்ம வச்சு முடித்து எடுத்துடலாம். ஏன்னா நெக்கு தைக்கிறதுக்கு இடம் வேணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி தான் இது வர்ற மாதிரி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு முன்பகுதிக்கும் சேர்ந்த மாதிரி வேணும்னா முன்பக்கத்தையும் சேர்த்து தைச்சிட்டு இதே போல் வச்சு முன்பக்கம் வரைக்கும் முடித்து எடுத்துருங்க. இப்போ 2வது தையல் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து இது ஒரு 2.5 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்திருந்தோம் இல்லையா? இது இப்போ 2 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி நம்ம வந்து மேலேருந்து தையல் போட்டுட்டு கொண்டுட்டு வரணும். இந்த பீஸ் வந்து ஒன்றும் லூஸாக வர மாதிரி பார்க்கணும். நான் வந்து ஒவ்வொரு விரலை வச்சுட்டு தான் உங்களுக்கு இதை அப்படி தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு விரல் நம்ம உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இடம் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு இதில் நம்ம வச்சு மேலே வந்து ஒரு பீடு வச்சு தைக்கும்போது சரியாக வரும். அப்படி இல்லை நல்லா ஃப்ளாட்டாகவே வச்சு நீங்கள் 2வது தையலும் போட்டுட்டீங்க அப்படின்னா இது 2வது பாசியெல்லாம் வச்சு கொறுக்கும்போது இந்த இடம் வந்து அப்படியே டைட்டாக சுருக்கி பிடிச்சி இழுத்துட்டு கழுத்து நல்லா இருக்காது. அதனால் ஒவ்வொரு மாடலுக்கு எந்த மாதிரி கேப் வைக்கணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாயிரும். இப்போ சென்டர் வரைக்கும் நான் தையல் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னா மொத்தமாக காமிச்சேன் அப்படின்னா ரொம்பவே பெரிய வீடியோ வரும். அதனால் இது வரைக்குமே நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கேப் வந்து ஒரே மாதிரி ஒரு விரல் விட்டு அந்த இடத்துல வர்ற மாதிரி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம தையல் போட்டுட்டு வரக்கூடிய இடமும் ஒரே மாதிரி அளவுகளில் வரணும். இதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ அப்படியே வந்து இந்த சென்டர் பீஸில் தையல் போட்டு ஊசி நிறுத்தி அப்படியே திருப்பி அடுத்ததும் நம்ம எப்படி தைச்சோமோ ஒரு பக்கத்துக்கு அதே போல் இந்த பக்கத்துலேயும் ஒரே லெவலில் தையல் போட்டு நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட வேண்டியது தான். இவ்வளோ நேரம் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாடல் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சாலுமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக வரும். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸும் தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாடல். அதனால் நீங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் நம்ம தைரியமாக தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ ஒரே லெவலில் தையல் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து 2 பக்கமே பிசுறு வந்து மேலே தான் இருக்குது இல்லையா? அந்த பிசுறு வந்து தெரியாமல் நம்ம எப்படி இதை தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த கழுத்துலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு தான் இதில் வந்து தையல் போட்டிருக்கோம். கழுத்தை விட்டு நம்ம ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிசுறெல்லாம் ஒரே லெவலுக்கு கட் பண்ணணும்.
இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு தான் தைக்க போகிறோம். அப்போ ஒரு இடத்துல கூட பிசுறு தெரியக்கூடாது. ஆனால் தையலும் எல்லா இடமுமே நீட்டாக இருக்கணும். அதனால இந்த மாதிரி கழுத்தை சுற்றி கொஞ்சமாக இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரே லெவலில் வந்துட்டு அந்த கிளாத் எல்லாம். அடுத்தது முன்பக்கம் வந்து தச்சு வச்சுட்டேன். பட்டி எல்லாமே தச்சு முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த முன்பக்கத்தையும் 2 பக்கம் ஷோல்டரை ஜாயிண்ட் பண்ணி தையல் போட்டுவிடலாம். ஏன்னா லேஸ் வச்சு தைக்கும்போது வந்து நான் முன்பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி வச்சு தைக்க போகிறதுனால. இப்போ லெஃப்ட் சைடில் இருந்து அந்த லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மெரூன் கலரில் காப்பரும் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் அந்த மெரூன் கலரில் சின்ன சின்ன அரும்பு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த லேஸோட முடிவில். இதில் வந்து இப்போது நெக்கோட அளவுக்கு அப்படியே வச்சு நான் வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வர போகிறேன். கார்னர் வரக்கூடிய இடத்துல நல்லா அப்படி மடித்து விட்டு அழகாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்து கொண்டுட்டு வரலாம். நிறைய வீடியோவில் லேஸ் வந்து தைக்கிறத நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே அந்த நெக் அளவுக்கு தையல் போட்டு முன்கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு வரலாம். இதனால தான் நான் அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணது முன்பக்கம் வரைக்கும் கொண்டுட்டு வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி அந்த லேஸை மடித்து விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அந்த டிசைனுக்கு மேலே அந்த அரும்பரும்பு வர்றது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ 2வது தையல் வந்து லெஃப்ட் சைட்லேருந்தே போடுறேன். ஆனால் அந்த வச்சு தைச்சோம் பாருங்க, அந்த துண்டு துண்டாக வச்சு தைச்ச துணி எல்லாமே நல்லா வெளிப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நம்ம தையல் போடணும். 2வது தையல் போடும்போது அந்த துணியெல்லாம் உள்ளே அமுங்கி வந்துடக்கூடாது. அப்புறம் நமக்கு கடைசியில் தைக்கும்போது கஷ்டமாயிரும். இப்போ 2வது தையலும் அப்படியே முன்பக்கம் வரைக்கும் போட்டு தைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வெளிப்பக்கமாக நமக்கு அந்த நிற்கக்கூடிய லேஸ் எல்லாம் தையல் போட்டு கவர் பண்ணணும். இதையே நம்ம வந்து அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக அந்த கிளாத்தெல்லாம் ஒரே லெவலில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கிளாத் வந்து நீட்டிட்டு அதிகமாக வெளியில் நின்றுது அப்படின்னா அதை ஒரே லெவலுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லேஸை வச்சு தைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். முதல்ல வந்து அந்த அரும்பு வெளியில் வர்ற மாதிரி வச்சு லேஸில் தைச்சிருந்தேன். இப்போ தைக்கிறத பாருங்கள், அந்த அரும்பு மாதிரி இருக்கிறது உள்பக்கமாக வர்ற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தைக்கும்போது அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்படி தைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த அரும்பு வெளியே வர்ற மாதிரி வச்சு தைக்கணும் அப்படின்னாலும் தைங்க, உங்கள் விருப்பம்தான். நான் எப்போவுமே வந்து ஒரு மாடல் தைக்கிறது வந்து நம்மளோட விருப்பம்தான். இப்போ அப்படியே தையல் போட்டு அதே போல் முன்பக்கத்துக்கும் சேர்த்து கொண்டுட்டு வர போகிறேன். முன்பக்கம் வரும்போது இது வந்து லேஸை வந்து கொஞ்சம் ஒடிக்கி அப்படியே கொண்டுட்டு வரேன் பாருங்கள். ஏன்னா பின்பக்கம் வந்து அந்த முதுகு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், முன்பக்கம் வந்து கொஞ்சம் அகலம் குறைவாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பின்பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அகலத்தை அப்படியே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால ஷோல்டரை விட்டு அப்படியே முன்ன வர வர கொஞ்சம் ஒடுக்கி கொண்டுட்டு வந்திருப்பேன். அப்படியே 2வது தையலும் திருப்பி வெளிப்பக்கமாக போட்டு கொண்டுட்டு வர வேண்டியது தான். பாருங்கள், லைட்டாக அந்த இடத்துல பிசுறு வந்து தெரியுது. அதை நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுட்டு போகிறேன். ஏன்னா இந்த பீஸ் வந்து வச்சு தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கணும், அவ்வளோதான். இனி இதுக்கு ஒரு ரோப் ரெடி பண்ணிடலாம். சாரியோட கிளாத்தில் நான் வந்து 5 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸாட்டு எடுத்திருக்கேன். இதை இப்போது வந்து அந்த முக்கோணத்தை மடிச்சுட்டு சென்டரில் ரோப் போடுற மாதிரி அப்படியே தையல் போட்டு வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த 2 பக்கமும் கார்னர் நீளமாக இருக்குது பாருங்கள், அதை அப்படியே சென்டரில் மடித்து விட்டு ஒரு தையல் போடணும். அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்னரையும் அப்படியே சென்டரில் மடித்து விட்டுட்டு அந்த தையலை அப்படியே போட்டு வெளிப்பக்கமாக எடுத்து முடிச்சிட வேண்டியது தான். இனி இதை அப்படியே 2ஆக மடிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துல தையல் போட்டு முடிச்சிருவோம். இப்போ வந்து இந்த ரோப் தைக்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக காமிங்க, தெளிவாக காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒன்று தைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இதே போல் தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சங்கு பூ போல் இருக்கும். இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதே போல் ரெடி பண்ணிக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பீஸை நான் வந்து தைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸாட்டு இது வந்து ப்ளவுஸோட கலரில் எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து அந்த 2 கார்னரையும் மடித்து வச்சுட்டு இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ரோப்பு இருக்கு இல்லையா, அந்த ரோப்பில் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கார்னரை வச்சு அப்படியே மடிச்சிருக்கேன்.
அந்த பிசிறு வந்து அப்படியே அடிப்பக்கமாக இருந்து மேலே வரைக்கும் வர்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து ரொம்ப பிசுறுனதுன்னா இதை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அந்த கீழே பார்த்து திருப்பணும் இதை. இப்போ இந்த ரோப்பையும் வந்து திருப்பி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு மணி எல்லாம் வாங்கி போடுறது இருந்தால் 40லேருந்து 50, 60 அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டில் வரும். ஆனால் அது எந்த அளவுக்கு உழைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீக்கிரமே அறுந்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத்துலலாம் தச்சு போடும்போது ரொம்ப நாள் உழைக்கவும் செய்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ 2 ரோப்பையும் ரெடி பண்ணிவிட்டேன். அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இறக்கி மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் ரோப்பை வந்து தச்சு விட்டாச்சு. ப்ளவுஸு வந்து மொத்தமாக நான் முடித்து எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இதில் ஊசியில் நூல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய சைஸில் கோல்டு கலர் பீடு வந்து எடுத்திருக்கேன். இப்போது வந்து நம்ம அந்த கிளாத்து சாரியோட கிளாத்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தச்சு வச்சுருக்க இடத்துல சென்டரில் கரெக்டாக அடிப்பகுதியில் இருந்து ஊசியை வந்து மேலே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ அப்படியே பாருங்கள், ஒரு 3 இடத்துல நம்ம வந்து நடுப்பகுதியில் ஊசியை குத்திட்டு அப்படியே இழுத்து டைட்டாக்கணும் அப்படின்னா சுருக்கு மாதிரி வந்துடும். பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்கும், சாக்லேட் மாடல்லையும் இருக்கும். இப்போது இதில் இன்னொரு தையலும் அதுக்கு மேலே அப்படியே போட்டுவிடணும். போட்டுட்டு நல்லா டைட்டாக்கி விட்டுட்டா இந்த இடம் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு விரலை வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த இடம் லூஸ் வரும், தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. இப்போ அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு கோல்டு கலர் பீடையும் எடுத்து வச்சுட்டு அடிப்பக்கமாக நல்லா ஊசியை குத்திட்டு மறுபடியும் மேலே எடுத்து இன்னொரு டைம் வந்து அந்த பீடில் நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுத்து நல்லா டைட் பண்ணிடலாம். ஏன்னா பெரிய சைஸ் பீடெல்லாம் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் லூஸாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே கூட ஒரு தையல் போட்டு நல்லா அடியில் லாக் பண்ணி விட்டுறணும். இப்போ சின்ன சைஸில் பீடு வச்சு தைச்சிங்க அப்படின்னா ஒரு தையலில் கூட அது நல்லா டைட் ஆயிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதே போல் எல்லா பீடையுமே வச்சு நம்ம வந்து தைச்சி எடுத்துடலாம். மொத்தமாக தைக்கிறத காமிச்சேன் அப்படின்னா ரொம்பவே பெரிய வீடியோ வரும். ஏற்கனவே வீடியோ ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய இடங்களில் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதே போல் ஒன்று ஒன்றா நம்ம வந்து தைச்சி லாக் போட்டு முடித்து எடுத்துட வேண்டியது தான். ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மாடல் வந்து கம்ப்ளீட்டாக முடித்து ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.